ராதா, நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். இவரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஆனா எங்கன்னு தான் தெரியல. அவர் குருக்களாச்சே, ஏதாவது கோயில்ல நம்ம பாத்துருப்போம். அது எனக்கும் தெரியுமா, கொஞ்சம் சும்மா இருங்க. கேள்வி கேட்க வேண்டியது, ஏதாவது பதில் சொன்னா என் வாயவே அடைச்சிட வேண்டியது. மூஞ்சிய பாரு. ஞாபகம் வந்துருச்சுமா, நான் இவரை கோவில்ல தான் பார்த்திருக்கேன். இவரை பார்த்த கோவில்ல தான் நான் ரிஷியை கூட்டிட்டு வந்தனே. அப்புறம் இந்த சூனியக்காரி எதுக்காக அவரை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா? ஒருவேளை ராதா வேணும்னே நம்ம வீட்டுக்கு இவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவரு என்ன அடையாளம் காட்டணுங்கிறதுக்காக. நான் எப்படி அவரை அந்த கோவில்ல பார்த்தேனோ அதே மாதிரி அவரும் என்ன ரிஷி கூட இருக்கும்போது பார்த்திருக்கலாம்ல. இந்த பொண்ணு ராதா பயங்கர கேடியா இருக்கா. வெளிய பார்க்கதான் இந்த பொண்ணு அப்பாவியா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள விஷம். அப்போ குருக்களையா முதல்ல சாம்பிராணி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. எது முறையோ அதுபடியே பண்ணுங்க. நீயா? இங்க வாங்க. நீயேதான். நான் உன்னதான் அடிக்கடி அந்த கோவிலுக்கு வரதா பாத்திருக்கேன். நீதான் அந்த துரோகி. ராதா! ஐயோ கொஞ்சம் இருங்க, சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு மெமரி பவர் நிறையவே இருக்கு. சரியா சொன்னீங்க, நான் தான் அந்த பொண்ணு. நான் இப்பவே போய் ராதா கிட்டையும் இந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எங்க போறீங்க குருக்களையா? அவசரப்படாதீங்க, தாராளமா போலாம். அதுக்கு முன்னாடி உங்க தட்சணைய அவகிட்ட இருந்து வாங்கிட்டு போறீங்களா? தாமினி, பொதுவா உங்களுக்கு மந்திரம் சொல்றதுக்காக தான் பணம் கொடுப்பாங்கல்ல, ஆனா நான் உங்களுக்கு உங்க வாயை மூடிட்டு இருக்கிறதுக்காக கொடுக்கறேன். அடடடடா, என்ன குருக்களையா இவ்ளோ யோசிக்கிறீங்க? பொதுவா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்வீங்க? பூஜை முடிஞ்ச உடனே என்ன தோணுதோ அத கொடுங்கன்னு தானே சொல்வீங்க. அங்க பாருங்க, நீங்க நினைக்காத அளவுக்கு என் பொண்ணு எப்படி வாரி வழங்கி இருக்கான்னு. இப்ப சொல்லுங்க, உண்மைய சொல்லிடுவீங்கல்ல? சரி. அபிஷேகம் இதோட முடிஞ்சது. நீங்க மறுபடியும் கொஞ்சம் யோசிங்களேன். இங்க பார்த்த யாரையுமே நீங்க கோவில்ல பார்க்கலையா? சொல்லுங்க குருக்களையா. இல்லையம்மா, இவங்கள யாருமே கிடையாது. சரி, ரொம்ப நன்றி. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் இந்த குடும்பத்துல இருக்க யாருமே இந்த குடும்பத்துக்கு துரோகி இல்லைன்னா சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கவலையாவும் இருக்கு. இன்னும் அந்த துரோகியை என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன குடும்பத்துக்கு துரோகி?
அம்மாடி, எனக்கு இன்னொரு இடத்துல பூஜை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. ஐயோ குருக்கலையா, குருக்கலையா. இல்ல அது என்ன இல்ல, நான் ஏதாவது கேட்டேனா? என்கிட்ட எப்ப பார்த்தாலும் போய் தான் சொல்லுவல நீ. இல்ல என்ன நடக்குது இந்த வீட்ல? நான் கவனிச்சுட்டே தான் இருந்தேன். அபிஷேகம் நடக்கும்போது நீ அவரோட முகத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருந்த. என்னமோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. அப்புறம் இந்த குடும்பத்து துரோகி அது யாரு? எல்லா தடவையும் இந்த லக் உங்ககிட்ட போய் லக்குங்கிற பாரு. இந்த அதிர்ஷ்டம் இருக்கு, அது எப்பவும் இருக்காது. பாம்பு கடி ரவுடிங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு. அடுத்த வாட்டியும் தப்பிக்க முடியலன்னா ஒரேடியா போய் மோனையா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. அப்ப என்ன நீயே சொல்லு. அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. புரியவே மாட்டேங்குது. நான் இதை எப்படி சொல்றது? வார்த்தையால தான் ஆரம்பிக்கணும். ஒருவேளை குடும்பத்துல மறுபடியும் ஏதாவது மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா, இப்பதான் குஷியால குடும்பம் மொத்தம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஆனா மறுபடியும் இந்த குடும்பம் பிரிஞ்சுட்டா என்ன ஆச்சு? மோகனையா, அது உங்களுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆக போகுதுல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இதெல்லாம் ரிஷி கிட்ட இருந்துச்சு. ஆமா மோகனையா, இந்த வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் ரிஷிக்கு துணையா இருந்திருக்காங்க. வீட்ல இருக்க எல்லார பத்தியும் தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்காக தான் நான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். இதுக்காக தான் நான் குருக்கள் ஐயாவையும் கூப்பிட்டேன். ஏன்னா கோவில்ல ரிஷி இருக்கும்போது ரிஷியை பார்க்க போன அந்த பொண்ணு அவர் பார்த்ததா என்கிட்ட சொன்னாரு. அவர் அடையாளம் காட்டிடுவார்னு நினைச்சேன். ஆனா அப்படிதான் நடக்கலல்ல. ஒருவேளை அவங்க அவருக்கு லஞ்சம் கொடுத்திருக்கலாம், இல்லனா பயமுறுத்திருக்கலாம், மிரட்டி இருக்கலாம். நீ சொல்றது சரிதான் மோகன். நிச்சயமா இது அந்த தாமினியோட வேலையா தான் இருக்கும். ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தர் யார் அதை பண்ணிருப்பா? மனுஷனை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுடா. வெளி ஆளுங்க கூட சொந்தக்காரங்களா மாறிடுவாங்க. ஆனா இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரேடியா எதிரியா கூட ஆயிடுவாங்க. சில எலியெல்லாம் வீட்டோட செவுத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் சிலது சொந்தக்காரங்கன்ற பேர்ல இருக்கும். ஆனா அந்த எலியை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி மோகனையா? நான் பண்ண முயற்சி தான் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆமா, ஃபெயில தான் ஆகும். ஏன்னா தனியா போனல ஹீரோயின் மாதிரி. ராதா மோகன் எப்ப ஜெயிப்பாங்க? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது. அப்பதான் ஹிட் ஆகும் ஒரு டீமா. பேச வந்துட்டேன். என்ன என்ன இது? கண்ணம் மறுபடியும் செவக்குது. என்ன சாப்பிட்ட? இல்ல. காரம் சாப்பிட்டியா? என்ன? அடிக்கடி உன் கண்ணையா செவந்து போகுது. அது கொசு ஏதாவது கடிச்சிருக்க மோகனையா? அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நம்ம ஜோடி, அதாவது நம்மளோட டீம், நம்மளோட அதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து போலாமா? சரி. என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த எலியை கண்டுபிடிக்க. என்ன? காத்த கூட. சொல்லாமலே போயிட்டாரே இவரு. வழி மோகனையா?
ஏமா போனை கட் பண்ணிட்ட? எப்படியும் நம்ம கதையும் கட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இதனால இல்ல, இதோ இத பாரு. ஏதோ நல்ல வேலையா இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது. இல்லனா அஞ்சு லட்சம் வேணும் இன்னைக்கு. பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு வந்துரு. இல்லனா நீ என்ன பண்ணுங்கிறத மோகன் குடும்பத்துக்கு மொத்தமா சொல்லிடுவா. ரிஷி, இந்த ரிஷி என்ன நம்மள தங்க முட்டையிடுற வாத்துன்னு நினைச்சானா? எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பணம் கேட்டுட்டே இருக்கான். பக் பக் முட்டை கொடு, பக் பக் முட்டையை கொடு, பக் பக் முட்டையை கொடு. அவனுக்கு அந்த ராதா கிடைக்கலல, அதுக்காக தான் நம்மள இப்படி மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கான். இப்படி எவ்வளவு நாள் தான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்குது? நம்ம கிட்ட தான் பணமே இல்லையே, நம்ம என்ன பண்றது? இங்க பாருமா, அவனுக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணும். ஆனா எப்படிதான் தெரியல. கேளுங்க 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 ஊர் மக்களே, இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஏரியால ஃபங்க்ஷன் இருக்கு. டாலன்ட் ஷோ. ஏரியாவோட எல்லா குழந்தைகளும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்களோட போகணும். நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ராதாவும் மோகனும் இன்னைக்கு ரொம்ப பிஸி. அதனால உங்கள யாராவது ஒருத்தருக்கு கிடைக்க போது இந்த குஷி கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ். இப்ப சொல்லுங்க, டாலன்ட் ஷோல நம்ம என்ன பண்ணலாம்? அச்சச்சோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? I want to do something cool. Get lost. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அவங்களெல்லாம் விடு, என் கூட வா. இங்க பாரு தாமினி, நீ எவ்வளவு கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால கோவத்துல எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காத. உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ரிஷி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. நான் போய் அவன்கிட்ட இந்த பணப்பைய கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா அம்மா, அந்த ரிஷி இரு, எனக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை அளவுக்கு அதிகமா தான் கோவப்படுத்தியிருக்கான். ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. போன தடவை உனக்கு கோவம் வந்தப்போ உன்னால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. நாம அந்த மாதிரி ஆபத்துல ஒவ்வொரு தடவையும் மாட்டிக்க முடியாது. நான் சொல்றது புரியுது இல்ல? பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? உனக்கு இப்படி மூளை தாறுமாறா வேலை செய்யறதுக்கு காரணம் உன் அம்மா நான் மட்டும்தான். எதுக்கு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போற? இது எல்லாம் உனக்கு எங்க தான் கிடைக்குதுன்னே தெரியலையே. உன்ன இந்த புடி வச்சுக்கோ. நேரமாச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த பாருமா, நான் கிளம்புறேன். ஒருவேளை 2-3 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வெயி, அந்த ரவுடி பைய 2-3 லட்சத்தை ஏத்தினாலும் ஏத்திடுவான். நான் போறேன், நீ இந்த வீட்ல இருக்கவங்களை சமாளிச்சுக்கோ. நான் கிளம்புறேன். ஆண்டவா, என்னை மட்டும் காப்பாத்து. பார்த்து சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த சந்தேரியா இல்ல இந்த பனாரசி புடவையா? அம்மா, அம்மா. என்ன கீர்த்தி, சொல்லுமா. அம்மா, இது இந்த லெட்டர். கீர்த்தி, இதே மாதிரி ஒரு லெட்டர் எனக்கும் கிடைச்சது. மோகன் கிட்ட இது விஷயமா நான் பேசலான்னு இருந்தேன். ஆனா மத்தியானத்துல இருந்து அவனும் என் கண்ணிலேயே படல. அம்மா அம்மா, எனக்கும் ஒரு லெட்டர் கிடைச்சதுமா. ஓ ஷிட், அப்போ இதுதான் ராதாவோட அடுத்த திட்டமா? குருக்களோட பிளான் ஃப்ளாப் ஆனதும் இப்ப மோகனோட சேர்ந்து அடுத்த பிளானை போட்டு இப்ப என்ன கண்டுபிடிக்க போறாங்களா?
நீ எதுக்கு பயப்படுற? உன்னை பார்த்து நான் தானே பயப்படணும். இல்ல நீங்க பயந்துட்டீங்களா? அதான் நானும் பயப்பட தானே என் மூஞ்சி செய்வேன். பார்த்தா என்ன பயப்படுற மாதிரியா இருக்கு? இல்ல அப்புறம் மோகனையா, ம். உங்களுக்கு நிஜமாவே தோணுதா நம்ம குடும்பத்தோட துரோகி யாரா இருந்தாலும் வருவாரா? வருவாரா இல்ல வருவா வருவா. வருவா. ஆ ஏன்னா அது யாரா இருந்தாலும் அவ ரிஷியோட சேர்ந்து திட்டம் போட்டு வேலை பண்ணிருக்கால, அப்படிதானே? ஆ அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த ரிஷி எவ்வளவு கீழ்த்தரமா போவாங்க. அவ வண்டவாளம் தண்டவாளம் ஏறாம அவ பாத்துக்கணும்ல. ம் அப்ப கண்டிப்பா அவ இங்க வருவா. அட தம்பி, ஏன்பா ஆட்டோ இவ்வளவு மெதுவா ஓட்டுற? கொஞ்சம் வேகமா ஓட்ட மாட்டியா? அம்மா ராதா மோகனோட பிளான்ல மாட்டிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது தடுக்கணும். இப்பெல்லாம் ஏன் தான் என் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறானே தெரியல. இப்ப நான் இந்த போனை எடுத்தேன்னா என்ன சொல்லுவா? கத்தி, துப்பாக்கி, பாம்பு வைக்கலான்னு கூட சொல்லுவா. நான் தான் போன் எடுக்கவே மாட்டேனே. அம்மா எங்க இருக்கீங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு, அந்த குடும்பத்து துரோகி இன்னுமா வரல? ஒருவேளை யாருமே இல்லையோ? நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ? குடும்பத்தை சேர்ந்த யாருமே குடும்பத்துக்கு துரோகி இல்லையோ என்னமோ? அந்த குருக்கள் ஐயா கூட யாரையும் அடையாளம் காட்டலல. நீ உன் மனசு சொல்றதை கேக்குற. குடும்பத்துல இருக்கிறவங்க துரோகியா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. கடவுளே கிருஷ்ணா, பின்ன என்னவா? அதான் உன்னோட ஆதாரம் நமக்கு ஏதோ ஒரு லீட கொடுக்குதுல்ல. உண்மை வேற ஏதோ ஒண்ணு. ஆதாரத்தை பாரு, மனச பார்க்காத. ஃபோக்கஸ் 007 ஃபோக்கஸ். போக்கஸ் 007 போக்கஸ். அட அது போக்கஸ் இல்லம்மா, ஃபோக்கஸ்னு வாங்க. ஃப போக்கஸ் போ. ஃப பா. அதான் 007 போதும். அது போதும். ஆங்கில படிச்சுட்டே இருக்கணும். ஆனா மோகனையா, ஆ. இப்ப நாம 007னா அப்ப நீங்க யாரு? நானா? நான் தான் 001. அப்படியா? பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். எங்க பாரு. ஏதாவது புரிஞ்சுதா? அந்த குடும்பத்து துரோகி மட்டும் என் கண்ணு முன்னாடி வரட்டும், அப்புறம் டிஷ். உன்னை கொன்னுடுவேன். என்ன எதுக்கு கொல்லணும்? பக்கத்துல நீதான் நிக்கிற, வேற யார் நிக்கிறா? நீ யாரா இருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு இல்ல, என் பொண்ணுக்கு, என் ராதாவுக்கு கெடுதல் நினைச்சிருக்க. எங்க இருக்க நீ? ஏய், அங்க. என்ன அங்க? ஐயோ மோனையா, கொஞ்சம் அங்க பாருங்க. அந்த இடத்துல பாருங்களேன். இது காவேரி அம்மா இல்ல? நம்ம குடும்பத்தோட துரோகி கிடைச்சிட்டாங்க.